வணக்கம். கோடம்பாக்கம் ஈரோடு ஜானகி கிளே பார்ட்ஸ் ஹோல்சேல் மொத்த வியாபார கடை இது. நான் பேசுறது வந்து ஏ வடிவேல் உஷா. இது 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க சார். கோடம்பாக்கம் ஈரோடு பெரியார் ரோடு நெடுஞ்சாலைனாவே சட்டிப்பானைக்கு ஃபேமஸான இடம். ஒரு லேண்ட்மார்க்கு அட்ரஸ் தெரியாதும் கூட இங்கே வந்து நின்று சட்டிப்பானை விற்கிறதுல இருக்கிறம்பா அப்படின்னாங்க வந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் சீசன் தொடங்கியிருக்கு. பொங்கல் பானைகள் இப்போ கம்பெனிங்க, ஆஃபீஸுங்க, ஈவெண்ட்டு பண்ணுறவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸுங்க, ரிசார்ட்ஸு, இந்த மாதிரி பொங்கல், வெண்பொங்கல், ஸ்வீட் பொங்கல் இந்த மாதிரி செய்து எல்லாருக்கும் கொஞ்சம் டிவைட் பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறவங்களாம் இப்போ சனிக்கிழமை இந்த வாரம் ஒரு வாரம் லீவ் வருது. அதனால் 2 நாளாகவே வந்து வாங்கிட்டு போயின்னு இருக்காங்க. மக்கள் இன்னும் சூடு பிடிக்கல. ஏன்னா நாளைக்கு வெள்ளி சனி வரையிலும் இருக்குது. வெள்ளி சனி பூஜை போட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்புனாங்கன்னாக்கா ஒரு வாரம் லீவு தான் அவங்களுக்கு. இப்போ வெளியூர் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செய்யாறு, காஞ்சிபுரம், ஆற்காடு எல்லா ஏரியாவில் இருந்துட்டு நம்மக்கிட்ட பொங்கல் பானை வாங்கி போயிட்டு ஆஃபீஸில் பூஜை போட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. உரியடி பானைங்க, அப்புறம் காம்படிஷன் சின்ன சின்ன பானை வாங்கிட்டு பரிசு, அதுமாதிரி கோல போட்டி நாங்கள் ஒயிட் அடிச்சு கொடுத்துருவோம். அதில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ப்ரைஸு. அது மாதிரி உழவருடைய திருநாள் தைப்பொங்கல் என்பது வந்து தமிழருடைய திருநாள், பாரம்பரியமான ஒரு திருவிழா இது. அதாவது போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் வந்து உழவருடைய திருநாள். அது பொங்கல் பண்டிகை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. ஆனால் இதுக்கு எங்களுடைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். ஆனால் நாங்கள் வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதை ஒன்றும் எங்களுக்கு செவி சாய்க்கிற மாதிரி கிடையாது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா எல்லாருக்கும் கடை கட்டி கொடுக்குறாங்க, வாடகை கொடுக்குறோம் கார்பரேஷனுக்கு. ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு 10 கடை கட்டி இப்போ பூ மார்க்கெட்டுக்கு பாண்டி பஜாரில் கட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா பாரம்பரியாக பாண்டி பஜார் பூக்கடை. அப்போ மண்பாண்ட கோயில்களுக்காக எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு எதுவும் செய்யலை. எங்களுடைய நியாயமான கோரிக்கை தான். இப்போ மீன் மார்க்கெட்டுன்னு எடுத்துங்க, கடை கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து கடை கட்டி கொடுக்குறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் குலாளர் பெருமக்கள், அதாவது வந்து கருவறையிலேருந்து கல்லறை போகிற வரைக்கும் எங்களுடைய மண்பானை தான் உதவி. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் கடைசி காலகட்டத்தில் அவனுடைய ஈமசடங்குக்கு ஒரு சாதாரண கிராமத்தினுடைய ஒரு குயவனால் செய்யப்பட்ட மண்பானையில் தான் ஈமசடங்கை ஈடேற்ற முடியும். அவன் தங்கத்தில் பண்ண முடியாது, பிராஸ்லேயும் பண்ண முடியாது. ஆனால் மண்பானையில் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பிறந்த குழந்தை கூட பேச்சு வரலைனாக்கா அந்த அகிலில் வந்து உரப்பான தாய்ப்பாலை விட்டு தேய்ச்சி நாக்கில் தடவுற பழக்கம் பாரம்பரியமாக தெரியும். இது எத்தனை பேருக்கு தெரியாது. அது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு என்பது முக்கியமானது. மண்பானை சமையலை செய்தால் மட்டும்தான் அந்த விந்தணுக்கெல்லாம் உற்பத்தி ஆகிறது. அது டாக்டருங்களே அட்வைஸ் பண்ணி இங்கே என்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை விட வெளிநாட்டில் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, மொரிஷியஸ், ஜெர்மன் எல்லா நாட்டிலேருந்தும் மண்பானைகள் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். ஜானகி கிளே பார்ட்ஸ்ன்னு நீங்கள் கூகுளில் போட்டாவே ஏற்றுமதி சிங்கப்பூர், மலேசியாலாம் மாதம் நாங்கள் அனுப்புகிறோம். நிறைய மண்பானைகள், கருப்பு சட்டி, இப்போ வாட்டர் ஜக்கு, மண்பானைங்க, குழம்பு சட்டி, சாதம் வெடிக்கிற பானை, இந்த மாதிரி. ஆனால் வாழ்வாதாரம் முக்கியமாக வந்து ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்னாக்கா மண்பானை மட்டும்தான். அது நிறைய பேர் சிலர் இப்போ வராங்க அந்த ட்ரெண்டுக்கு, ஆனால் இன்னும் அதிகமாக வரல. எங்களுடைய வாழ்வாதாரம் இதை பொறுத்து தான் இருக்குது. மக்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தா போதும். நிறைய பொங்கல் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கோம். சின்ன பானையிலேருந்து எல்லாமே வெண்பொங்கல் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பானைங்க ஆஃபீஸுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சின்ன பானைங்க, இந்த மாதிரி பானைங்க, இந்த மாதிரிலாம் ஒரு முந்திரி திராட்சைலாம் போட்டு இந்த மாதிரி வெண்பொங்கல் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கரண்டி தொன்னையிலையோ இல்லை இந்த மண் கலசத்தில் போட்டு ஒரு ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலுங்க, ரிசார்ட்ஸுங்க, விஐபிங்க இந்த மாதிரிலாம் இப்போ வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 50 பீஸு 100 பீஸு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது மாதிரி உரியடி பானை, இது பார்த்தீங்கன்னாக்கா உரியடி மக்கள் வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுட்டு கயிறு கட்டிட்டு அது ஒரு ஷோ மாதிரி இதில் ஒரு துணி கட்டிட்டு காயினோ ஏதாவது அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி 500 ரூபாய், 1000 ரூபாய், சில பேர் 1 கிராம் தங்க காயின் இதெல்லாம் வச்சு கூட அடிக்கிறாங்க. இது தமிழுடைய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுது. மற்றபடி 2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி கலர் சட்டிங்க, இந்த மாதிரி பாருங்கள் டிசைன் பானைங்க, மண்பானை குழம்புலாம் அந்த காய்கறிலாம் போட்டு வெண்பொங்கலுக்கோசம் இந்த குழம்பு செய்வாங்க இல்லைங்களா கிராமத்துலலாம், இந்த வெள்ளிக்கிழங்கு அதெல்லாம் போட்டு அதுக்காகோசம் இது ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டெக்கரேஷனு. இதை பாருங்கள், மாட்டு வண்டி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வண்டிங்க பாரம்பரியமான தமிழுடைய திருநாளுக்காகோசம் இந்த மாதிரி பொங்கல் பூஜை பண்ணுறதுக்கு வச்சு கும்பிடுவாங்க. அடுப்புங்க இருக்குது. இதை பாருங்கள், அடுக்கு பானை பார்த்தீங்களா, இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்ஸு. இது மாதிரி டெக்கரேஷன் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு காட்டன் பஞ்சு வச்சு ஒரு எலிவேஷனு உள்ளே ஒரு தியாவோ இல்லை 2 சைடு 2 மாடு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து கொண்டாடுறதுக்கோசம் எங்ககிட்ட வருவாங்க. இன்னும் இன்றைக்கி தான் வந்து இப்போ 2-3 நாளில் சூடு பிடிக்கும்.
மக்கள் வந்து வாங்குவாங்க எங்ககிட்ட. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி ஹோல்சேல் சப்ளையரு கோடம்பாக்கம் ஈரோடுன்னு போட்டனாலே பூர்வீகமாக 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஹோல்சேல் சப்ளையர் நிறைய கொடுக்குறோம். சென்னையில் மொத்தம் இல்லை, வெளியூர் வெளிநாடு எல்லாருக்குமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு சிங்கப்பூர் மலேசியாலாம் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கி அனுப்பிச்சிட்டோம். இது மண்பானைங்களாம் உட்டன் பாக்ஸ் அடித்து அனுப்பிச்சிட்டோம் சார். கண்டெய்னரில் போய் சேர்ந்துருச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் இப்போ லோக்கல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் சப்ளையர் தான். கோடம்பாக்கம் ஈரோட்டில் கேட்டாவே சொல்லிவிடுவாங்க. 1000 பானை 100 பானை அதை எடுக்கிறாங்க பாரு. இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ 1 கிலோ பானைன்னு கேட்பாங்க சார். இது 1 கிலோ பானை ஹோல்சேல் ரேட்டே வந்து 90 ரூபா சார். இது ரீசன் எங்ககிட்ட வாங்கி போய்ட்டு அவங்க ஒரு 120 130 தான் விற்பாங்க. அப்புறம் 2 கிலோ பானை இருக்குது, 3 கிலோ பானை இருக்குது. எல்லாமே ரேட்டு நாங்கள் ஹோல்சேல் சப்ளையர் தான். அதிகமாகலாம் ரேட்டு கிடையாது. இப்போ 1/2 கிலோ பானை இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபா. இது தாராளமாக 70 ரூபா. இப்போ அவங்க வாங்கி போய்ட்டு 90 ரூபா 100 ரூபா 20 ரூபா பூரா வண்டி குளிப்பாக என்ன கிடைக்கும். மண்பானையில் போய் உடஞ்சாலும் போயிடுச்சு. இதில் அந்த மாதிரியும் கொடுக்குறோம். இப்போ சட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்கள், குழம்பு வைக்கிறது எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இப்போ சட்டி மண் சட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. குழம்பு வைக்கிறதுக்கு வெஜிடேரியன் நான்வெஜ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சார். உடம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுலேயே வந்து சின்ன சட்டிங்கெல்லாம் இருக்குது. கருப்பு சட்டி பார்த்தீங்களா, உடனே சமைக்கலாம். இது சீசனிங் பண்ணது, டபுள் ஃபயரிங்கு. இது சிங்கிள் ஃபயரிங்கு, பதப்படுத்தணும். ஒரு 2 நாளைக்கு கஞ்சி தண்ணி ஊற்றி இது உடனே சமைக்கலாம். இது ஏன் நம்ம பதப்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா, சாதம் வடிக்க தண்ணி மண் வாசனை வரும். எந்த ஒரு மண்பானையுமே வந்து மண் வாசனை, அது கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க. சாதம் வடிக்கிறதுல அரிசி கழிவுநீர் தண்ணி ஊற்றி 2-3 நாளைக்கு ஸ்டோரேஜ் ஆகி ஊறிடுச்சுனாக்கா அதனுடைய தன்மைலாம் போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் கேஸை விறகு அடுப்பில் வச்சு சமைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கூட எத்தமாக வைக்கலாம், கொஞ்சம் லைட்டாக அந்த மண் வாசனை அடிக்கும். அது வந்து பண்ணக்கூடாது. கருப்பு சட்டி ஏன்னாக்கா சீசனிங் பண்ணது, டபுள் ஃபயரிங். இதெல்லாம் க்ளீன் பண்ணி பதப்படுத்தி கொடுக்குறது. இது உடனே சமைக்கலாம். இதில் அது மாதிரி கிடையாது. பட் லைஃப்ன்றது எல்லாமே ஒன்று தான், மக்கள் பயன்படுத்து. அதெல்லாம் சைஸ் வரையாக இருக்குது. சின்ன சட்டி இருக்குது பாரு, எவ்வளோ இது 150 ரூபா வரும். எப்படி விறகு கேஸுங்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சார். பழைய சாப்பாடு, பழைய கஞ்சி, பழைய சோறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டு சமைச்சிட்டு அந்த சாதம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கஞ்சி தண்ணி, காலையில் மோர் ஊற்றி ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் எடுத்து சாப்பிட்டாக்கா அவ்வளோ சத்து இருக்குது, டாக்டரே சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். பழைய சாதம் சட்டியில் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு மிக மிக நல்லது, எங்களுடைய கருத்து. சில பேர் கேட்பாங்க நீங்கள் வியாபாரத்தை, அப்படி கிடையாது. நீங்கள் எங்கன்னா மண்பானையில் பழுது போட்டு பொழுது வெஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு கை எடுத்து போட்டு. அதனுடைய லெவலே வேறு லெவல். அதேமாதிரி இதில் மீன் குழம்பு வச்சுட்டு அப்போ சாப்பிடக்கூடாது. மறுநாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கொண்டாடணும். இது நீங்கள் கண்டிப்பாக போடணும் மக்களுக்கோசம். எங்களுக்கு மக்கள் ஆகிய நீங்கள் எங்களுக்கு பேராதரவு கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுடைய சமுதாயத்துக்கும் குலால பெருமக்களுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கும். நாங்கள் கேட்குறதே அதுதான். மக்கள் விரும்பி மண்பானை வாங்குங்க, மண்பானையில் சமைச்சு சாப்பிடுங்க, எங்களுக்கு ஒரு பேராதரவு தாருங்கள். இப்போ வாழ்நாளில் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது பல நூற்றாண்டுகளுக்கும் இல்லை, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே உருவானது தான் இந்த மண் அடுப்பு. பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் அடித்தா மண் அடுப்பு, மருமக அடித்தா பொண்ணு அடுப்புன்ட்டு. அதுக்கு உதாரணம் இந்த மண் அடுப்பு சமையல் தான். ஒரு மனிதன் வாழ்வை எங்கிருந்து தொடங்கினான் என்று சொன்னால் அடுப்பு மூலியமாக தான் சமைப்பது கிராமத்திலிருந்து. இன்றைக்கி வந்துச்சு கேஸு சிலிண்டரு இன்னொன்று இண்டஸ்ட்ரினாலாம். ஒரு மனிதன் மண் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டானா அவன் ஆயுள் பல மடங்கு உயரம். மண்பானை சமையல், இதில் விறகு வச்சு சமைச்சு மண்பானை சோறு சாப்பிட்டீங்கன்னாக்கா அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவான். ஆனால் எங்ககிட்ட வாங்குறப்ப ஒரு பொங்கல் பானையும் மண் அடுப்பு வாங்கி குலதெய்வ கோயிலில் அவங்களுக்கு குலதெய்வம் இஷ்டமான கோயில் முனீஸ்வரர், அப்புறம் செல்லி அம்மா, மாரியம்மா, பெருமாள், அவை எல்லோரும் முருகர் கோயில் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு மண்பானை அடுப்பை வச்சு ஒரு பொங்கல் பானையை வச்சு பொங்க வச்சு அது படைச்சிட்டு பார்த்து தான் அவன் கல்யாண வேலையை ஆரம்பிப்பான். ஒரு கிணறு வெட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதாலும் சரி, ஒரு சீமந்தம், ஒரு பிரசவ டைமு, ஒரு கல்யாணம், நல்ல விஷயம், அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கும் இது தான் பயன்படுது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு அந்த பிண்டம் வைப்பாங்க இல்லைங்களா, ஏன்னா அதையும் சொல்லி ஆகணும். நான் அதுக்கு இதில் தான் வைக்கணும். அதுதான் வந்து ஐதீகமே, அவங்கள ஆத்மா சாந்தி அடையும். இப்போ வந்து இதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இது அஸ்தி எடுத்துன்னு போய் கரைக்கிறாங்கன்னா எதில் எடுத்துன்னு போகிறாங்க? என்னுடைய கேள்வி என்ன, இதில் பிராஸில் எடுத்துன்னு போகிறாங்க மண்பானை, ஒரு சின்ன குடுவியில் அஸ்தி கொடுப்பான் சுடுகாடு. இதை எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் தான் அவனுக்கு தீர்த்தம். அப்போ எதுக்கு பயன்படுது இது?
ஒரு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இதான பயன்படுது. மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ மண் சட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல டைப் இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு இருக்குது, காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, பலவிதமான சட்டிகள் எங்ககிட்ட இருக்குது. அவங்க வந்து என்கிட்ட எப்பா மீன் குழம்புக்கு ஒரு நல்ல சட்டி கொடுப்பா அப்படின்னு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். இதோ இப்போ நீங்கள் கையில் வச்சது வந்து மாமிங்க யூஸ் பண்ணுறத மோர் குழம்பு வைக்கிற சட்டி எப்படி இருக்குது பாரு, சுத்தமாக அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வெண்டைக்காயை போட்டு கத்திரிக்காய் நமக்கு வைக்க தெரியாது, பிராமணர்ஸ் வைப்பாங்க. அதை நான் நேரடியாக சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி சட்டிங்கள்லாம் அதை வச்சாங்கனாக்கா வெஜிடேரியன் நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான கருப்பு சட்டிங்கெலாம் நான்வெஜ்ஜிங்கெலாம் செய்வாங்க, ஏன்னா அது பிராமணர் செய்ய மாட்டாங்க. அதனால் சட்டிங்க கார குழம்பு இருக்குது, வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி அந்தந்த குழம்புங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாவே எல்லா சட்டிங்களும் இருக்குது. இதெல்லாம் கார குழம்பு நல்ல டெப்த்து இருக்கும். அகலமான சட்டி ஏன் கொடுக்குன்னு கேட்டாக்கா மீன் உடையாது, தப்பாக நினச்சி விடாது, வெஜிடேரியன் சாப்பிடாதுங்க. மீன் உடையாத கோசம் அகலமான சட்டி. இந்த சட்டியில் மீன் போட்டால் உடையாது, புளிய இடத்துல போட்டாக்கா மீன் உடஞ்சிடும் கலரும் போது. இது மாதிரி நிறைய சட்டிங்க டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது எங்ககிட்ட. இது 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ இது எடுத்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா, இது மாதிரி எடுத்திங்கன்னா 200 ரூபா, இது எடுத்திங்கன்னா 300 ரூபா, இது 350. ஏன்னா டபுள் ஃபயரிங், இது ரேட் அதிகம். இப்போ சொல்கிறது கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ், பேர் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல், தாஜ் ஹோட்டல்லேருந்து, ஐடிஸ்லேருந்து, 4 பாயிண்ட்ஸ்லேருந்து, இன்டர் கேண்டீன்லேருந்து, அக்காடு ஹோட்டல்லேருந்து, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் நீலா பேலஸ்லேருந்து எங்களுடைய மண்பானை சமையல் இல்லாத ஹோட்டல்களே கிடையாது. வெஸ்டின் ஹோட்டல், பார்க் ஹயாத்து, இந்த மாதிரியான பேர் சொல்லக்கூடிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் எங்களுடைய பேர் சொன்னவே போதும். மண்பானை சமையல்னாவே ஜானகி கிளே பார்ட்ஸ், என்னுடைய பேர் வடிவேல். பொபே ஐட்டம் கொடுத்துரும். ஒரு அடுப்பு, இதில் சுட தண்ணி, இதுக்கு மேலே ஒரு ஃபுட்டு, இது கீழே வந்து ஒரு இந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபுட்டை போட்டு இதில் வந்து சுட தண்ணி இருக்கும், இல்லை சிக்கிரி அடுப்பு இருக்கும். ஃபுட்டு எப்போயுமே ஹீட் ஆகினே இருக்கும். மண்பானை சமையல் எல்லா ஹோட்டலுங்க, ரெசிடென்சி இப்போ நீங்கள் பார்த்துருக்கும்போது ரெசிடென்சி டவர்லேருந்து வந்தாங்க பாரு, எல்லாம் ஹோட்டல் தான். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே மண்பானை சமையல்னாவே பொபே ஐட்டத்துக்கு கொடுங்கனாக்கா நாங்கள் கொடுத்துருவோம். தயிர் பானையிலேருந்து, பிரியாணி பாட்டிலேருந்து, லஸ்ஸி டம்ளர்லேருந்து எல்லாமே ஃபுல் ஹோட்டல்ஸ் நாங்கள் தான். ஆமாம். இப்போ குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெயின் வந்து தந்தூரி அடுப்பு, எஸ்எஸ்சில் தந்தூரி அடுப்பு, வடிவேல் கிச்சன் ஈக்குமெண்ட்டுன்னு கூகுளில் போட்டால் வரும். 3 தலைமுறையாக மாட்டு வண்டி ஹோட்டல் காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தந்தூரி பானை சவேரா ஹோட்டலுக்கு மாட்டு வண்டியில் போய் பண்ணியிருக்கிறோம். அம்பாசிடர் பல்லவா, தாஜ் ஹோட்டல் நுங்கம்பாக்கம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த மாட்டு வண்டியில் போயிட்டு தந்தூரி பானை கட்டி கொடுப்பேன். நான் வந்து இல்லாச தந்தூரி நான் ரொட்டி, பட்டர் நானு, வெஜிடேரியன்லேருந்து நான்வெஜ்ஜெலாம் ஃபேமஸாக இருக்கும். அதில் சூப்பு டம்ளர் இருக்குது, லஸ்ஸி டம்ளர் இருக்குது, பவுல்ஸ் இருக்குது எங்கிட்ட, சின்ன சின்ன ஐட்டங்கள், டீ கிளாஸ் இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோ, ஹோட்டல் சம்மந்தமான ஐட்டம். தந்தூரி அடுப்பு மெயினாக ஃபேமஸ். உடம்பு சுகாதாரத்துக்கு அந்த நான் ரொட்டிலாம் போட்டுறதெல்லாம் வந்து நான் தான் எல்லா ஹோட்டலும் செய்து தரேன். என்னுடைய பேர் எல்லா ஸ்டார் ஹோட்டலுமே இருக்குது. எங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க வடிவேல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். தந்தூரி பானை கட்டுற ஒரு வடிவேலுனாக்கா தெரியாதவும் கிடையாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு நேம் எடுத்து வச்சுருக்கேன் சார் நான். இப்போ அடுத்தது பார்த்தா தை மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் பாட்டில் எங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க்கலாம் இல்லையா, 100 பாட்டில் 200 பாட்டில்னு ஒரு கம்பெனி மூலமாக எங்கேருந்து வாங்கி போவாங்க. ஒரு டேபிளுக்கும் ஒரு வாட்டர் பாட்டில். ஏன்னா இப்போ அடுத்தது சீசன் வந்துடுச்சுல, வெயில் காலம். டம்ளரு, வாட்டர் பாட்டிலாம் வந்து மெயினாக அங்கே வந்துடும். அது ஒரு கம்பெனிக்காரங்களாம் 100-200 வாட்டர் பாட்டில் வாங்கி போயிட்டு அந்த சீசன் வந்துடும். மண்பானை தண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் கேன் பானை, பபுள் டேக் போடுற பானைகளும் எங்ககிட்ட இருக்குது. அதுவும் ஃபேமஸான இடம் தான் இது. டேப் வச்சு இப்போ அண்ணன்னு பார்த்துருப்பீங்க. வாட்டர் பாட்டிலு, பானைங்க, சின்ன டம்ளரு, லஸ்ஸி டம்ளரு, பவுலுங்க, சின்ன தயிர் பானை, கிரேவி கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குது சார். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுறது முக்கியம் கிடையாது. ஜானகி கிளே பார்ட்ஸுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். எங்களுக்கு ஒரு பேராதரவு தாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்.